ஆனால் பரவாயில்ல ப்ரோ, நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு ஆண்களை நீ பாராட்டி ஆகணும். சத்தியமாக சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கைத்தட்டலை போட்டே ஆகணும். என்னன்னா, நம்ம ஆர்னோ ப்ரோ இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒன்று சொல்லியிருப்பாரு, டேய் ஜால்ரா பாய்ஸ் ஃபுல்லாக ரொம்ப ஜால்ரா அடிக்கிங்கடா அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு. நம்ம அதுக்கு ரொம்ப பயங்கரமாக முட்டு கொடுத்தோம். என்னன்னா சொல்கிறேன், எங்கள் பாய்ஸ் டீமை பார்த்து ஜால்ரான்னு சொல்கிறேன்னு பார்த்தா அதுக்கடுத்த வாரத்தில் இருந்தே ஆர்னோ சொல்கிறதே ஒன்று நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானு. ஆமாம், நாங்கள்லாம் ஜால்ரா தான் டே அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் வாரம் இந்த பெஸ்ட் ஒஸ்ட் செலக்ஷன் வரும்போது கண்டிப்பா ஓரளவாச்சும் நீட்டா முடிவு எடுப்பானு, கரெக்டா எடுப்பானு சொல்லி பார்த்தா நீட்டா எடுக்கவே மாட்டேக்கான. இதுல பெண்களை இந்த விஷயத்துல பரவாயில்லப்பா, இந்த பெஸ்ட் ஒஸ்ட்ங்கிறத ஓரளவு டீசெண்டா எடுத்துறானோ. எல்லா வாரமும் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா எடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஆண்கள் அணி மட்டும் எப்பவுமே ஒரு ஃபேவரிசத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்கள், அவங்களுக்கு முக்கியமான ஆட்களை மட்டுமே அப்படி ஒரு கவர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல ஒஸ்ட் மட்டும் காட்டுறாங்க. யாரே ஒஸ்ட் மட்டும் 2 பேரை செலக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் சொல்றேன், அடுத்த வாரத்துக்கான கேப்டன் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? சோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இந்த இடத்துல ஒஸ்ட் கேக்குறாங்க. அப்ப பெண்கள் முக்காவாசி பேர் வர்ஷினியை மட்டும் தான் சொல்றாங்க. வர்ஷினி தான் ஒஸ்ட், வர்ஷினி கரெக்டா பண்ணலன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டா நான் பவித்ராவை சொல்லுவேன். என்ன கேட்டா நான் பவித்ரா இல்லைன்னா தர்ஷிகா சொல்லுவேன். பவித்ரா தர்ஷிகா ஒண்ணுமே பண்ணல, 2 கண்டென்ட் பண்ணாங்க. பவித்ரா என்ன பண்ணாங்க தெரியுமா, ரிச் கிட் அப்படிங்கறது லைட் அங்கேயும் காட்டிக்கிட்டு சத்யா கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் அப்படிங்கிற ஏதோ ஒன்று பண்ணாங்க. அதை தவிர்த்து அவங்க எதாவது பண்ணாங்கன்னா இல்லவே இல்லை. உள்ள ஒரு கிளாஸ் நடக்கும்போது அவங்க பெருசா பேசவே இல்லை. சும்மா அப்படி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறதுக்கு நானும் இங்க தான் இருக்கேங்கிற மாதிரி ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்களோ தவிர அவங்ககிட்ட ஒண்ணுமே வரல. அதே மாதிரி தர்ஷிகா அதே தான். விஜய் விஷாலுக்கான லவ் கண்டென்ட் மட்டும் தான் அவங்ககிட்ட இருந்தது தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஜீரோ. கிளாஸ்ல கூட அந்த பாடி லாங்குவேஜ் மாத்துறது, வாய்ஸை மாத்துறது அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. இதுக்கு முன்னாடி இந்த பிபி ஹோட்டல் டாஸ்க்ல கூட அந்த வாய்ஸை மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கூட இந்த விஷயத்துல பண்ணல. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப டம்மி தான் பெண்கள். இதுல கம்பேர் பண்ணாம வர்ஷினி நல்லா தான் பண்ணாங்க. என்ன கேட்டா வர்ஷினி நல்லா தான் பண்ணாங்கப்பா. ஏதோ ஒரு வகையில் பிரின்சிபல் ரோலை எடுத்து எல்லா சண்டைக்குள்ள போய் நிற்கிறது, எல்லா கிளாஸ்ல போய் நிற்கிறது, கிளாஸ் எடுக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு சண்டையை கிளப்பி விடுறது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வர்ஷினியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பவித்ரா தர்ஷிகாக்கெல்லாம் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் பெண்கள் அணி கண்டிப்பாக அது எதுக்கோ மாற்றி கொடுத்து விட்டானோ இந்த வாரம். சரி போயிட்டு ஏதோ ஒன்று தப்பாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரின்சிபல் ரோலுக்கு உண்மையாக இருந்தாங்க, ஃபுல்லாக இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அதனால இந்த வாரம் வர்ஷினிக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் இவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி. அடுத்தது ஆண்கள் அணியில் பார்த்தா யாருக்கு கொடுத்துருக்காங்க, ராணுவுக்கா. எப்படி நண்பர்களே, ராணுவ வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா. டேய் உங்களுக்குலாம் சத்தியமாக சொல்றீங்களா, எல்லாருமே வேஸ்ட்டுடா. பாய்ஸ் டீமே வேஸ்ட், சத்தியமாக சொல்கிறேன், வேஸ்ட் நீங்களா. அவன் மட்டும் இல்லைன்னா இந்த வாரம் கண்டென்ட்டே இல்லை. அவன் இருக்க போய் தான் சந்தியா கிட்ட, அவன் இருக்க போய் தான் பவித்ரா லவ்க்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போய் இவனே வேணுக்குன்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணா, அந்த லவ்வை பிரிச்சு விடுற மாதிரி உள்ள பேர் கண்டென்ட் பண்ணா. அந்த ஒரு கண்டென்ட் தான் சீக்ரெட் டாஸ்க்ல யூஸ் ஆகி சீக்ரெட் டாஸ்க்கை ஃபுல்லாக எடுத்து கொண்டு போனது ராணுவ இல்லைன்னா நீங்களாம் நக்கின்னு தான் இருந்திருக்கணும். ராணுவ இருந்தும் ராணுவுக்கு வந்து ஒஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேட்டால் ராணுவுக்கு வந்து இந்த கேம் இன்னும் புரியலையா, ராணுவ இன்னும் சரியா ஆடணுமா. டேய் நீங்களாம் என்னத்தடா கழட்டினீங்க. நான் ஆண்கள் அணியில் கண்ணை முடிட்டு சொல்லுவா, சத்யா கொடுக்கலாம். ஆண்கள் அணியில் கண்ணை மூடிட்டு சத்யாவுக்கும் விஜய் விஷாலுக்கு கொடுக்கலாம். அடுத்ததா தீபக் கூட ஒரு வகையில் எங்கெங்கே ஏதோ பேசினாரு, ரஞ்சித் கூட ஓரளவு கொடுத்தாரு, முத்துக்குமார் நிறைய இடத்துல டாபிக் எடுத்து பேசினா, ஓரளவு இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. ஓகேவா, கண்ணை மூடிட்டு ரயான் கூட கொடுக்கலாம்ப்பா. என்ன கேட்டால் ரயான் கூட கொடுக்கலாம். ஓகேவா, ரயானுக்கு சொல்லுவேன், விஜய் விஷால் சொல்லுவேன், சத்யா சொல்லுவேன். இந்த 3 பேருமே சொல்லுவேன். இந்த 3 பேரும் கிளாஸ்ல பெருசா பேசல, வெளியே ஒரு ஆட்டிடியூட் காட்டினானு. இந்த ஹாஸ்டலுக்கு வந்தப்பறம் லவ் கண்டென்ட் பண்றது, இல்ல சைக்கிள்ல ஒரு பொண்ணை தூக்கி போட்டு சுத்துறது, இல்ல ஒரு பொண்ணு கையை பிடிச்சி சுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் அதை தான் பண்ணான்ல தவிர மற்றபடி பெருசா எதுவுமே பண்ணல. இல்ல யாரு கொடுத்துருக்கானோ, ராணுவ கொடுத்துருக்கானோ. இந்த வார கண்டென்ட்டை தூக்கி சமந்துட்டு போனதே ராணுவடா. ராணுவ கொண்டு வச்சுட்டு கொடுத்துருங்க. இல்ல பெஸ்ட் யாரு கொடுத்துருக்காங்க தெரியுமா, ஆண்கள் அணிக்கு விஜய் விஷால் பெஸ்டா. பெண்கள் அணியில மஞ்சரி பெஸ்டா. மஞ்சரி கூட ஓகே, அவங்க டீச்சருக்கான இதை அப்படி பண்ணாங்க, ரொம்ப பக்காவா பண்ணாங்க. ஒரு செகண்ட் கூட இறங்கி வரல, சூப்பரா பண்ணாங்க. ஆனா விஜய் விஷால் பெஸ்ட்னு சொல்றீங்க தெரியுமா, நீங்கெல்லாம் ஜால்ரா தாண்டா. நீங்கெல்லாம் எனக்கு சத்தியமா சொல்றேன், ஒரு பய மேல வந்துக்கவே மாட்டீங்க. 80-90 நாளா தொடவே மாட்டீங்க, வெளியே ஈஸியா கிளம்பி போயிருப்பாரு. என்ன உங்களுக்கு இருக்க பிஆர் டீம் முட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க எல்லாருமே டம்மி தான். விஜய் விஷால் இந்த வாரம் என்ன பிற கிழிச்சான், ஒரு லவ் கண்டென்ட் பண்ணான், தர்ஷிகாவை பின்னாடி சுத்த விட்டு அவன் சுத்திட்டு இருந்தான். இதை தவிர்த்து என்ன பண்ணா, ஒரு சண்டையில உள்ள இறங்கி சண்டை போட்டு பாத்தீங்களா, எதுவுமே இல்லை. ஸோ தெரியுதா ப்ரோ, ரொம்ப ஃபேவரிசம், ரொம்ப கேவலமாக ஃபேவரிசம் பண்ணுறாங்க, ரொம்ப மட்டமாக பண்ணுறீங்கடா. மொத்தத்தில் இவ்வளோ தான். இந்த யார் 2 பேர் ஒஸ்ட்டு, ராணுவும் நம்ம வர்ஷினி அவர்களும் ஒஸ்ட்டு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்னா, பிக் பாஸ் சொல்கிற வளர்த்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே தண்ணி கேட்டாலும் சரி, சாப்பாடு கேட்டாலும் சரி, இவங்க தான் சர்வ் பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. பெஸ்ட்டு 2 பேர் யார், மஞ்சரியும் நம்ம விஷால் அவர்களும் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் கேப்டன்சிக்கு போட்டி போடுவாங்க. இவங்க 2 பேரில் விஜய் விஷால் தான் கேப்டன் சொல்லி எனக்கு தோணுது. அது அப்படிதான் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்களே சொல்லுங்களேன். இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பார்த்து, இந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்கிறது மட்டமான டாஸ்க் நமக்கே தெரியும். ஓகேவா, இந்த மட்டமான டாஸ்க்லையுமே ஆண்கள் அணியில் இவங்க ஒருத்தவங்க பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னா யாரை சொல்லுவீங்க?
என்ன கேட்டா நேற்று முத்துக்குமரன் கொடுத்தாங்க தெரியுமா, முத்துக்குமரன் கூட ஓகே தான், அதை விட எனக்கு ரஞ்சித் கொடுக்கலான்னு தோணுச்சு. ரஞ்சித் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்கை ஸ்கூலில் பசங்க இப்படி உட்காந்துருப்பான், அமைதியாக உட்காந்துருப்பான், அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தாரு. வெளியே ஒரு இடத்துல பேசணுமா, ஒரு சில இடங்களில் மட்டும் பேசுறது, மச்சான் தூங்க போகலாம் மச்சான், சாப்பாடு, இந்த மாதிரி கரெக்டாக பேசிட்டு போயிட்டார். ஓவராகவும் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அந்த இடத்துல கரெக்டாக தான் பண்ணாரு. முத்துக்குமரன் கரெக்டாக பண்ணான், தப்பே சொல்ல மாட்டேன். முத்துக்குமரன் இந்த இடத்துல கரெக்டாக தான் பண்ணாரு. ஏன்னா பேச வேண்டிய இடத்துல பேசுறது, சண்டை போட இடத்துல சண்டை போடுறது, கிளாஸ்ல சில விஷயங்கள் எடுத்து பேசுறதாகட்டும், ஸ்டோரி டெல்லிங்கு, நிறைய இதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் பண்ணான். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த 2 பேர் இருக்காங்க, பெஸ்ட்டில் இந்த 2 பேர் இருக்காங்க. ஒஸ்ட் என்ன கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு அந்த 3 பேர் சொன்னல, ரயான் ஆகட்டும், விஜய் விஷால் ஆகட்டும், சத்யா ஆகட்டும், இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் கொடுத்தா எனக்கு ஓகேவா. இதில் வந்து ராணுவ வாய்ப்பே கிடையாது. அப்படியே பெண்கள் பார்த்தா பெஸ்ட் யாரை சொல்லுவீங்க? கண்டிப்பாக மஞ்சரி தான். கண்டிப்பாக பெஸ்ட் அப்படிங்கிறது மஞ்சரி தான். மஞ்சரி தவிர்த்து யாருக்குமே உங்களால் கொடுக்க முடியாது. வேணா அடுத்த கட்டமாக வேற யாரை யோசித்து பார்க்கலாம் அப்படிங்கும்போது வேணா இந்த டாஸ்கில் சாச்சனாவை யோசித்து பார்க்கலாம். ஏன்னா சாச்சனா வந்து இந்த டாஸ்கில் அவங்களுக்கு கொடுத்துருந்த ரோல் என்ன, ஒரு படிப்பாளிங்கமோ ரொம்பலாம் பேச மாட்டாங்க, எல்லாத்தையுமே சண்டைக்கு போக மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணு அமைதியாக தான் உட்காந்துருந்தா. பட் ஒரு சில இடங்களில் மட்டும் வேணும்னு சொல்லி கத்தி வன்மத்தை கக்கன நம்மளால் பார்க்க முடிஞ்சு. பட் இருந்தாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த டாஸ்கில் சூப்பராக பண்ணாங்க. ஸோ என்ன கேட்டால் மஞ்சரி அண்ட் சாச்சனா நான் சொல்லுவேன், இவங்க 2 பேர் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை போடுங்க. ஒஸ்ட்டு கேட்டால் நான் திரும்ப சொன்ன மாதிரி தான், பவித்ரா, தர்ஷிகா, இவங்க 2 பேர் பக்கா ஒஸ்ட்டு. இவங்க 2 பேரும் பக்கா ஒஸ்ட்டு. முக்கியமாக தர்ஷிகாலாம் ஒன்றுமே பண்ணல. தர்ஷிகாலாம் அந்த லவ் கண்டென்ட் மட்டும் இல்லைன்னா அவங்க வெளியவே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. சும்மா ப்ரோ அவங்க எல்லாருமே வெளியே பெரிய பெரிய ஆட்களை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க ப்ரோ. ஓட்டுகளுக்கும் சரி, ப்ரமோட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாருமே செட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன், மக்கள் ஓட்டு தான் இவங்களை சேவ் பண்ணுது. நான் சொல்றதை மட்டும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் மஞ்சரி சூப்பரா பண்ணாங்க, ரியாவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் சண்டை போடுறது, அந்த பேர் என்ன, இந்த இது ஒன்று பண்ணாங்களா, அந்த சீக்கிரம் டாஸ்க், அந்த சீக்கிரம் டாஸ்க்ல இறங்கி சண்டை போட்டதெல்லாம் ரியா பண்ணதான் செஞ்சாங்க. மஞ்சரி ரியா சூப்பரா பண்ணாங்க. ஆனால் மஞ்சரி ரியாக்கு ஓட்டுகள் வந்திருக்கான்னு பாருங்களேன். ஒரு செகண்ட் எட்டி பாருங்க, மஞ்சரி ரியாக்கு ஓட்டுகள் இல்ல. அதான் சொல்றேன்ல, நம்ம ஜெனரல் ஆடியன்ஸ் நம்மளே ஒரு வகையில ஓட்டுகளை போட மாட்டோம். நீங்கெல்லாம் மாத்தி ஓட்டு போடுறீங்க நான் சொல்லவே மாட்டேன். நீங்கெல்லாம் ஓட்டுகள் போட மாட்டேங்க. இந்த வீட்டுல மஞ்சரி சூப்பரா பண்ணிருக்காங்கப்பா. பெண்களுக்கு ஆப்போசிட்ல பெண்கள் தப்பான ஒரு பாயிண்ட் வைக்குமா, ஆப்போசிட்ல ஒரு பாயிண்ட் வச்சு அவ்வளோ சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த அந்த சண்டைக்கு ஆப்போசிட்ல வேற யாராவது இறங்குறாங்களா? இல்லை. ஆனால் மஞ்சரி இறங்குறாங்கல்ல, மஞ்சரிக்கு ஓட்டுகள் வந்திருக்கா? இல்லை. எல்லாருமே டீம் ப்ரோ, எல்லாருமே ஒரு வகையில் ஒவ்வொரு டீமை செட் பண்ணிட்டு போயிட்டு அந்த டீம் வச்சு ப்ரமோட் பண்ணி ஓட்டுகளை வாங்கி அப்படியே சர்வே ஆகிறேன். இந்த சீசன் திரும்பவும் சொல்கிறேன், நான் முதல் வாரம் சொன்ன மாதிரி தான், இந்த சீசன் நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம கையில் ஒரு 20% ஒன்றா இருக்குது, மீதி 80% அவங்க செட் பண்ணியிருக்க டீமு, அவங்களாம் நினைக்கிற ஆட்கள் மட்டும் தான் உள்ள சர்வே ஆக போகிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டால் ஆண்கள் அணியில் பெஸ்ட்டை பெஸ்ட்டாகவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் ராணுவ மட்டும்தான். ராணுவ இல்லைன்னா ஆண்கள் வெளியவே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த சீக்ரெட் கண்டென்ட் மட்டும்தான், இந்த சீக்ரெட் டாஸ்க் மட்டும் தான் மொத்த வாரத்தையும் எடுத்து கொண்டு போயிருக்கு. அவ்வளோ ப்ரொமோட ராணுவ மட்டும் தான் வந்திருக்கான். அவன் இல்லைன்னா இந்த வாரம் காலி. ராணுவ கொண்டு ஒஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நல்லது தான். நான் எப்படி இதை யோசிக்கிறேன்னா இது நல்லது. அவனுக்கான மைலேஜுக்கு இது கிடைக்கும் கண்டிப்பாக. இது ஒரு பெஸ்ட்டு தானே. இப்போ சர்வ் பண்ண சொல்கிறாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு, அது அவனுக்கு ஸ்க்ரீன் பிளே தான் கிடைக்கும் போது. அது இவனுக்கு தெரிய மாட்டேது. ஸ்க்ரீன் பிளேஸை இவனை தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ராணுவ ஸ்கோர் பண்ண போகிறான், இவனை எல்லாரையும் தாண்டி அவன் மேலே போக போகிறான். கண்டிப்பாக அவன் டாப் 5ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது நடக்கும். அது மேபி நான் சர்க்காசமும் சொல்லலாம், மக்கள் ஆடியன்ஸ்லேருந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இதுதான் இன்னைக்கான கருத்து. அண்ட் கேப்டன் வந்து விஜய் விஷால்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி விஜய் விஷால் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கணும், உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுப்போங்க. என்ன கேட்டால் தலைவர் நல்லா மார்க் பண்ணுவாருன்னு தோணுது. ஒரு தடவை கிண்டல் பண்ணுறது அது இதுன்னு பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு